அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு சொன்னால், இலங்கை போலீஸாரினால் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இ-டிராஃபிக் அப்ளிகேஷனை வந்து என்ன மாதிரி பயன்படுத்தலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதலாவது ஃப்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். இ-டிராஃபிக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இ-டிராஃபிக்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது வரக்கூடிய வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிளிக்கத்தை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது டவுன்லோட் ஆப்னு சொல்லியிருக்கேன். இந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் முதல்ல அதை வந்து பர்மிஷன் கேட்கும். இப்போ கேட்கக்கூடிய பர்மிஷனுக்கு வந்து எலோ கொடுத்துக்கோங்க. எலோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்லியிருக்கோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் அண்ட் லாஸ்ட் டைமாக கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. இமெயில் அட்ரஸை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து சாய்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குரிய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கீழே வந்து சைன் அப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல மேலே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து இதில் நீங்கள் வந்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிம்பிளான இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே டைமில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கொள்ளையும் முடியும். வந்து இதில் வந்து நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் நீங்கள் ஃபோட்டோ கேமரா பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சிக்கொள்ளலாம். ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஓகே பண்ணி நீங்கள் இதில் வந்து சென்ட் பண்ணி இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன தகவலை நீங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய போகிறீங்களோ அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் எந்த லொக்கேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் பதிவு ஆகிடுச்சோ அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் இந்த இடத்துல அதை கொடுத்துப்பட்டு அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து இலங்கை போலீஸுக்கு வந்து நேரடியாக செலுத்தும். இதன் மூலம் பெரிய சிம்பிளான முறையில் வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.